Hi friends, welcome to Tanjai Tasty சமையல். இன்னைக்கு நம்ம பனீர் பட்டர் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பனீர் பட்டர் மசாலாக்கு தேவையான மசாலா ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 3 தக்காளி, 3 வெங்காயம், 3 பீஸ் இஞ்சி, ஒரு 5 to 7 பூண்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு pan எடுத்துட்டு அதுல கொஞ்சமா வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிப்போம். இப்போ வெங்காயத்தை வதக்க போறோம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்க போறோம். அடுத்ததா இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரு 5 to 7 minutes நல்லா வதக்குங்க. நெக்ஸ்ட் ஒரு 15 போல முந்திரி ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் 3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். வதக்க தான் நமக்கு வந்து அந்த கிரேவியோட டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். நைஸாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு ஒரு 2 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா பட்டர் நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மஞ்சத்தூள், மல்லித்தூள் வந்து 1.5 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும், நல்லா வதங்கணும். எப்படியும் ஒரு 15 minutes ஆகும் நல்லா வதக்கிறதுக்கு. நல்லா சுருண்டு அல்வா மாதிரி வரணும், எந்த இடத்துலையும் ஒட்டாமல். அடுத்ததாக 2 ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் மட்டும் இப்போ ஆட் பண்ணுவோம். நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா சுருண்டு வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. கிளறி விடாமல் இருந்தீங்கன்னா லைட்டாக அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். மசாலா நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி பண்ண தான் நம்மளோட கிரேவியோட டேஸ்ட் வந்து இன்னும் ரிச்சாக இருக்கும். அடுத்தது கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1 டீஸ்பூன். அடுத்ததாக பேலன்ஸ் இருக்க கஸ்தூரி மேத்தியை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. லைட்டாக எண்ணெயும் வந்து மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. திக்காக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பன்னீர் போடலாம். இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சுருவோம் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட. நம்ம வந்து இப்போது 500 கிராம் பன்னீர் எடுத்திருக்கோம். அதை வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து வாட்டரில் நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கிரேவி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக அந்த கிரேவியோட கிளறி விடுங்க. இது வந்து ஒரு 5 மினிட்ஸில் வந்து நல்லா குக் ஆகிடும். உப்பு செக் பண்ணிக்கோங்க, பத்தலைன்னா போட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடியாச்சு. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, பன்னீரும் நல்லா குக் ஆகிருக்கு. இது வந்து சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ், நான், இன்னும் பூரி, பரோட்டா எதுக்கு வேணாலும் சர்வ் பண்ணலாம். சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.